8th one பாருங்கப்பா. At 10 a.m. a woman took a cup of hot instant coffee from her micro oven and placed it in a nearby kitchen counter to cool. ஆமாம், அதாவது காலையில் 10 மணிக்கு ஆமாம் மைக்ரோ ஓவனில் வந்து ஒரு காஃபி ரெடி பண்ணுறாங்கப்பா. ஓகேவா? அட் திஸ் இன்ஸ்டன்ட் the temperature of the coffee was 180 degree Fahrenheit. ஆரம்பத்தில் வந்து 180 degree Fahrenheit. 10 minutes later it was 160 degree Fahrenheit. ஆமாம், 10 நிமிஷம் 10 minutes கழிச்சு 180ங்கிறது 160 டிகிரிஸ் ஆயிடுச்சு. assume that constant temperature of the kitchen was 70 degree F. அதாவது வந்து அந்த சர்க்கம் டெம்பரேச்சர், அதாவது ரூம் டெம்பரேச்சர், கிச்சன் டெம்பரேச்சர் வந்து 70 டிகிரி, அதாவது எஸ் வந்து 70 டிகிரின்னு. கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, வாட் வாஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த காஃபி அட் 10:15 AM. ஆமாம், 10:15க்கு வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செகண்ட் ஒன் வந்து த உமன் லைக்ஸ் டு ட்ரிங்க் காஃபி வென் இட் இஸ் டெம்பரேச்சர் இஸ் பிட்வீன் 130 டிகிரி எஃப் அண்டு 140 டிகிரி எஃப். அதாவது 130க்கும் 140 டிகிரி அதாவது 130 டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கும் 140 டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கும் இன்பிட்வீனில் அந்த காஃபி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பிட்வீன் வாட் டைம்ஸ் ஷுட் ஷீ ஹேவ் ட்ரங்க் த காஃபி. அப்படி குடிக்கிறதா இருந்தால் எத்தனை மணிக்கு குடிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது காஃபியோட டெம்பரேச்சர் வந்து 130 to 140 இருக்கணும் அப்படின்னா எந்த டைமில் குடிக்கணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்கண்ணே. 2 கொஸ்டின் கேட்குறாங்கண்ணே. ஃபஸ்ட்டு, லெட் டி பி த டெம்பரேச்சர் ஆஃப் காஃபி அட் டைம் டி பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ஆமாம், காஃபியோட டெம்பரேச்சர் கேபிட்டல் டீன்னு வச்சுக்கோங்க. டைம் வந்து என்னது டி. ஆமாம், எந்த ஒரு டைம்லேயும் அந்த காஃபியோட டெம்பரேச்சர் வந்து என்னது கேபிட்டல் டி. ஓகேவா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்னு சொல்லும்போது த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஆப்ஜெக்ட் மைனஸ் என்னது சர்க்கம் டெம்பரேச்சரா. அப்போ டிடி பை டிடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டி மைனஸ் எஸ். இது எஸ்ஸுங்கிறது கிச்சன் டெம்பரேச்சர் எவ்வளோ 70 டிகிரி ஃபேரன்ஹீட். ஓகேவா? சரி. ஸோ ப்ரொபோர்ஷனல் டிகிரி ஈக்குவல் போடும்போது கே போட்டுக்கலாமா? கே இன்டு டி மைனஸ் எஸ். டி மைனஸ் எஸ் டினாமினேட்டர் கே இன்டு டிடி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 1/t மைனஸ் எஸ்க்கு லாக் டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு டிடிக்கு டி கேடி ப்ளஸ் லாக் சி. ஸோ லாக் சி வந்து மைனஸ் லாக் சி. ஸோ லாக் டி மைனஸ் எஸ் மைனஸ் என்னது லாக் சி. தட் இஸ் என்னது லாக் டி மைனஸ் எஸ் டிவைட் பை சி இஸ் ஈக்குவல் டு கேடி. லாக் அந்த பேஸ் இ ஆயிரும். அப்போ டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்டு இ பவர் கேடி. மைனஸ் எஸ் வந்து 1 ப்ளஸ் எஸ் ஆயிரும். இப்போ டி இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் சி இன்டு இ பவர் கேடி. உங்களுக்கு எஸ் தெரியும் 70. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 70 ப்ளஸ் சி இன்டு இ பவர் கேடி. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இனிஷியலி ஆரம்பத்தில் டைம் 0வாக இருக்கும்போது கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 180 ஃபேரன்ஹீட். அப்போ அந்த ஈக்குவேஷனில் கேபிட்டல் டிக்கு 180னும் டிக்கு 0ன்னு போட்டிங்கன்னா 180 இஸ் ஈக்குவல் டு 70 ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் நாட்னு ஆயிரும். இ பவர் நாட் 1. ஸோ அப்போ சி ப்ளஸ் 70 இஸ் ஈக்குவல் 180. அப்போ தேர்ஃபோர் சி இஸ் ஈக்குவல் டு 110. சி இஸ் ஈக்குவல் 110 சொல்லி ஈக்குவேஷன் 1 போட்டிங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 70 ப்ளஸ் 110 இன்ட்டு இ பவர் கேடின்னு ஆயிரும். இது ஈக்குவேஷன் பண்ணது 2. ஓகே, அடுத்து டி இஸ் ஈக்குவல் டு 10. ஆஃப்டர் 10 மினிட்ஸில் வந்து அதனுடைய டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ ஆச்சு 160 ரெடியூஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஈக்குவேஷன் 2ல் ஸ்மால் டிக்கு 10னும் கேபிட்டல் டிக்கு 160 போடுங்க. 160 இஸ் ஈக்குவல் டு 70 ப்ளஸ் 110 இன்ட்டு இ பவர். ஆமாம், டிக்கு 10 போட்டிங்கன்னா ஸ்மால் டிக்கு 10 போட்டிங்கன்னா இ பவர் 10Kன்னு ஆயிரும். ஓகேவா? 70 இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ அப்போ என்ன வரும் 110 இன்ட்டு இ பவர் 10K இஸ் ஈக்குவல் 19 ஆயிருமா? அப்போ இ பவர் 10K இஸ் ஈக்குவல் டு 90 போய் 110 ஆயிரும். 0 கேன்சல் பண்ணிங்க. அப்போ இ பவர் 10K இஸ் ஈக்குவல் டு 9 போய் 11 ஆயிருமாப்பா. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாங்க. என்ன கேட்குறாங்க? அதாவது டி இஸ் ஈக்குவல் டு 15 மினிட்ஸ். அதாவது 10:15க்கு அந்த காஃபியோட டெம்பரேச்சர் என்னவாக இருக்குன்னு கேட்குறேன். அப்போ 10:15 சொல்லும்போது இனிஷியல் டைம் வந்து 10. அப்போ எவ்வளோ நேரம் இருக்குது 15 மினிட்ஸ் இருக்குது. அப்போ வென் டி இஸ் ஈக்குவல் டு 15 ஃபைண்ட் டி. ஓகேவா? ஃபைண்ட் டி வென் டி இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2ல் ஸ்மால் டிக்கு 15 போட்டு கேபிட்டல் டியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கள். அப்போ கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 70 ப்ளஸ் 110 இன்ட்டு இ பவர். ஆமாம், நீங்கள் டிக்கு 15 போட்டிங்கன்னா இ பவர் 15Kன்னு ஆயிருமா? ஓகேவா? 15 30 பை 2 எடுக்கலாமா? அப்போ அடுத்து இ பவர் 30 பை 2K இ பவர் 10K த ஹோல் பவர் 3/2 அடிக்கலாமா?
e power 10k ஓட வேல்யூக்கு 10k ஓட வேல்யூ தெரியுமா 9/11. அப்போ 9/11 the whole power 3/2. நான் 3/2னா 1.5. ஸோ 1.5னா ரூட் போட்டுக்கலாமா? இப்போ கேன்சல் பண்ணால் 10 × 9 90. ரூட் ஆஃப் 9/11 வந்து 0.9. அப்போ 90 × 0.9 81. அப்போ 81 + 70 151 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? அப்போ 10:15க்கு வந்து அந்த காஃபியோட டெம்பரேச்சர் வந்து என்னவாக இருக்கும்பா 151 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து e power 10k = 9/11. அப்போ அந்த போனால் லாக் ஆயிருமா? அப்போ 10k = log 9/11 to the base e. ஓகேவா? அடுத்தபடியா இப்போ 10k = -0.0087 கிவன் கொடுத்துருக்காங்களா? k இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டெசிமல் ஆயிருமா? k மைனஸ் அதாவது 10 டிவைட் பண்ணும்போது -0.00871 ஆயிருமா? அடுத்தபடியா ஃபைண்ட் t when t = 130. அதாவது t வந்து 130 இருக்கணும்னா t என்னன்னு கேட்கணும். டெம்பரேச்சர் 130 இருக்கணும்னா டைம் என்ன? அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் 130 = 70 + 110 × e power kt. k வேல்யூ ஒன்று தெரியுமா? சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஓகேவா? அடுத்து இந்த வருஷம் டிவைட் ஆயிருமா? 0.06/11 லாக் ஆயிருமா? லாக் 6/11க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா? மைனஸ் கேன்சல் ஆயிருமா? t = ஆயிருமா? அப்போ t is approximately to 30 + 30.227 மினிட்ஸ்னு வருதா? அடுத்து கேபிட்டல் டி வந்து 140 இருக்கும்போது டைம் என்ன? முதல் கேபிட்டல் அதாவது 130க்கும் 140க்கும் சொல்லும்போது 130க்கு டைம் கண்டுபிடிங்க. அது மாதிரி 140க்கு டைம் கண்டுபிடிங்க. 140ன்னு வச்சுக்கிட்டா 140 = 70 + 110 × e power kt. இந்த பக்கம் தான் 140 - 70 17 ஆயிருமா? 110 × e power kt. கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்போது இதான் சொல்லி டிவைட் ஆயிரும். 70 / 110 0 கேன்சலா? 7 / 11 சொல்லி லாக் ஆயிருமா? லாக் 7/11 வந்து கிவனா? ஸோ அப்போ மைனஸ் கேன்சல். அப்போ t = 0.1963 / 0.00871. இதை டேட் பண்ணால் 22.523 மினிட்ஸ் வருதா? ஃபஸ்ட் ஒன் 30, இங்கே 22. ஓகேவா? ஸோ அப்போது அவங்க வந்து டீ குடிக்க கரெக்டான டைம் வந்து 10:22 AM to 10:30 AM அப்ராக்சிமேட்டாக 10:22 to 10:30 AM ஏதோ ஒரு டைமில் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், காஃபி குடித்தா அந்த சூடு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தபடியாக 9th one. A pot of boiling water at 100 degrees C is removed from a stove at time t is equal to 0 and left to cool in the kitchen. After 5 minutes, the water temperature has decreased to 80 degrees C. 5 minutes கழிச்சு வந்து அந்த 100 degree Cங்கிறது 80 degree C மாறிடுச்சு. அண்ட் அனதர் 5 minutes ஆல்ரெடி ஒரு 5 minutes 5 + 5 அல்லது 10 minutes ஆச்சு. லேட்டர் இட் ஹேஸ் ட்ராப்டு டு 65 degree C. அடுத்து 5 minutesல டைம் 0 இருக்கும்போது 100 degree C, டைம் 5 minutes இருக்கும்போது 80 degree C, 5 + 5 10. அப்போ டைம் வந்து 10 minutes இருக்கும்போது டெம்பரேச்சர் வந்து என்னது 65 degree C. டிட்டர்மைன் த டெம்பரேச்சர் ஆஃப் தி கிச்சன். ஓகேவா? டிட்டர்மைன் த டெம்பரேச்சர் ஆஃப் தி கிச்சன்னா என்ன கேட்டுக்காங்கன்னா எஸ் என்னன்னு கேட்டுக்காங்க. ரூம் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டுக்காங்கண்ணே. இல்லை டி பி த டெம்பரேச்சர் ஆஃப் பாயிலிங் வாட்டர் அட் டைம் டின்னு எடுத்துக்கலாமா? பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் போட்டிங்கன்னா dt/dt டேரக்ட் ப்ரொபோஷனல் d - s. அப்போ ப்ரொபோஷனல் dt ஈக்குவல் போட்டால் கேவா, k × dt dt/d - s 1/d - s log t - s kt + log c. ஸோ மைனஸ் log c வந்தால் log t - s/c = kt. அப்போ t - s/c = e power kt. t - s = c × e power kt. t s + c × e power kt. ஃபஸ்ட்டு டைம் 0 இருக்கும்போது கேபிட்டல் டெம்பரேச்சர் வந்து 100 degree C. ஸோ ஈக்குவேஷன் 1ல் கேபிட்டல் டிக்கு 100ம் ஸ்மால் டிக்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 100 = s + c × e power 0 e power 0 1. அப்போ s + c. அப்போ therefore c = 100 - s ஆயிருமா? அப்போ ஈக்குவேஷன் 1ல் c இருக்கிற 100 - s போடலாமா? சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன வரும்? அப்போ கேபிட்டல் T = s + 100 - s × e power kt ஆயிருமா? ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? அடுத்தபடியாக அடுத்து ஆஃப்டர் 5 minutesல டெம்பரேச்சர் வந்து 80 degree C ரெடியூஸ்ட் ஆகிடுச்சா? அதை ஈக்குவேஷன் 2ல் கேபிட்டல் டிக்கு 18ம் டிக்கு 5ன்னு சொல்லிக்கலாமா? அப்போ 80 +
எஸ்சி எஸ் ப்ளஸ் 100 மைனஸ் எஸ் இன்ட்டு இ பவர் 5Kவா? எஸ் இந்த பக்கம் மைனஸ் ஆயிடுமா? அப்போ 80 மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் எஸ் இன்ட்டு இ பவர் 5Kவா? அப்போ இ பவர் 5K இஸ் ஈக்குவல் டு 80 மைனஸ் எஸ் டோட போய் 100 மைனஸ் எஸ்ன்னு ஆயிருமாப்பா. அடுத்து எகைன் மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் 5 + 5 is 10. அப்போ T is equal to 10 இருக்கும்போது டெம்பரேச்சர் வந்து 65வா?